சரி. இன்னைக்கு கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் பார்க்கலாம். இதில பார்த்தீங்கன்னா, முதல் 5 வசனங்கள் ஒரு பகுதி, முதல் 5 வசனங்கள் ஒரு பகுதி. அந்த 2ஆம் வசனத்த தலைப்பா போட்டு வச்சுக்கோங்க. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து, இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். சரிங்களா? அதான் தலைப்பு. முதல் வசனம் வாசிக்கிறேன். சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால், ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடே அப்படிப்பட்டவனை சீன்பொருந்த பண்ணுங்கள். நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையா இரு. ஸோ இந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, யாராவது பிரச்சனையில் மாட்டிட்டாங்கன்னா அவங்கள நீ சாந்தமுள்ள ஆவியோட அவங்கள கரெக்ட் பண்ண பாருங்கள். பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நீயும் சோதிக்கப்படாதபடி எச்சரிக்கையார் அப்படின்னு சொல்கிறார். மற்றவங்கள திருத்த போகிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் பாவத்தில் மறுபடியும் விழுந்துடக்கூடாதுனால நீ அவங்கள அமைதியாக சாந்தமுள்ள ஆவியோட அவங்கள கரெக்ட் பண்ணுங்கள். மறுபடியும் கிறிஸ்துவுக்குள்ளே கொண்டு வாங்க. கிறிஸ்துவுடைய காரியத்திலேருந்து அவங்க வழி தப்பி போனாங்கன்னா மறுபடியும் அவங்கள கிறிஸ்துவுக்குள்ளே கொண்டு வாங்க. சரியாக வழி நடத்துங்க, அவங்கள சீர்படுத்துங்க, சரிப்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லிவிட்டு நீ போய் பாவத்தில் விழாதபடிக்கு எச்சரிக்கையார், உன்னை காத்துக்கோ அப்படின்னு சொல்கிறார். 2ஆம் வசனம் பாருங்கள். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து, இப்படியே கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வேதத்தில் பார்க்குறோம், உன்னை நேசிக்கிறது போல் பிறனை நேசின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். சரிங்களா? இப்போ இந்த நேசம் நமக்குள்ளே இருந்துச்சுன்னா நம்ம மற்றவர்களை பாரத்தை சுமக்கிறவர்களாக இருப்போம், மற்றவர்கள் நம்ம உதவி செய்கிறவர்களாக இருப்போம். ஸோ மற்றவர்களுக்கு நம்ம உதவி செஞ்சோம்னா அவங்களுடைய பாரத்தை நம்ம குறைக்கலாம் பாருங்கள். அப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒன்று நம்மக்கிட்ட ஒன்று ஜாஸ்தியாக இருக்கும், மற்றவங்களுக்கு அது குறைவாக இருக்கும். அப்போ நமக்கு அவங்களுக்கு கொடுத்து உதவலாம். சரிங்களா? மற்றவங்களெல்லாம் உதவி செய்யலாம். நம்மளால் என்ன முடியுமோ அது நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அது மற்றவங்களுக்கு செய்யும்போது அது அவங்களுடைய பாரத்தை குறைக்கும். சரிங்களா? அப்போ இப்படியே நீங்கள் ஒருத்தர் உதவி செஞ்சு தேவனுடைய பிரமாணத்தை, கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்கிறார். 3ஆம் வசனம். ஒருவன் தான் ஒன்றுமில்லாதிருந்தும் தன்னை ஒரு பொருட்டென்று எண்ணினால் தன்னைத்தானே வஞ்சிக்கிறவன் ஆவான். ஸோ பார்த்தீங்கன்னா அங்கே என்ன சொல்கிறாருன்னா, பார்த்தீங்கன்னா உனக்கு ஒன்றும் இல்லை சொல்லி பெருமை, எனக்கு எல்லாமே இருக்குன்னு சொல்லி பெருமை பாராட்டாது அப்படின்னு சொல்கிறார். நீ உன்னை பெருசாக நினச்சிக்காத, உன்னை பெருமை பாராட்டாது அப்படின்னு சொல்கிறார். பார்த்தீங்கன்னா தன் ஒன்றுமில்லாது இருந்தும் தன்னை ஒரு பொருட்டாக எண்ணினால் தன்னைத்தானே வஞ்சிக்கிறவனாக இருப்பான். ஸோ சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்கா, நான் பார்த்தீங்கன்னா அப்படி செஞ்சேன், இது செஞ்சேன் ரொம்ப பெருமை பாராட்டுவாங்க. அப்படியே பண்ணாதீங்க, தாழ்மையாக இருங்க அப்படின்னு சொல்கிறார். பார்த்தீங்கன்னா இயேசுக்கு சொல்கிறாரு, நான் சாந்தமும் தாழ்மையுமாக இருக்கிறேன், இடத்துல கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறார். ஸோ பார்த்தீங்கன்னா தாழ்மையாக இருங்க. ஆனால் தாழ்மை உள்ளவர்களை தேவன் உயர்த்துறான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ தன்னைத்தான் தாழ்த்துகிறேன் உயர்த்தப்படுவான், பெருமை பாராட்டுதுங்க, தாழ்மையாக இருங்க அப்படின்னு சொல்கிறார். 4ஆம் வசனம் பாருங்கள். அவனவன் தன் சுயக்கிரியை சோதித்து பார்க்க கடவன். அப்பொழுது மற்றவனை பார்க்கும் போதல்ல, தன்னையே பார்க்கும்போது மேன்மை பாராட்ட அவனுக்கு இடம் உண்டாகும். ஸோ பார்த்தீங்கன்னா தன் சுயக்கிரியை சோதிக்க பார்த்துக்கணும். நீ உன்னையே சோதிச்சு பாரு அப்படின்னு சொல்கிறார். ஸோ இங்கே என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஸோ நம்ம எப்படி நம்ம சோதித்து பார்க்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வேத வசனத்தை வச்சு தான் நம்ம சோதித்து பார்க்க முடியும். சரிங்களா? அப்போ நம்ம வேத வசனம் தான் நமக்கு மற்றவர்களுடைய காரியங்கள் நமக்கு அளவுகோல் அல்ல. வேதம் தான் நமக்கு அளவுகோல். சரிங்களா? வேதம் தான் நமக்கு ஸ்டாண்டர்ட், தேவன் தான் நமக்கு ஸ்டாண்டர்ட். ஸோ நீ உன்னை தேவனோட கம்பேர் பண்ணிப்பார், நீ வேத வசனத்தோட உன்னை கம்பேர் பண்ணிப்பார். ஸோ ஆண்டவர் சொல்கிறார், நான் பரிசுத்தராக நீங்களும் பரிசுத்தமாக இருங்கள். நான் பிதாவானவர் பூர்ண சர்க்குணராக நீ அந்த மாதிரி மாறு. ஸோ பிதாவானவர் இரக்கமுள்ளமாக இருக்கப்போ நீங்களும் இரக்கமுள்ளவராக இருங்க. நான் சாந்தமும் மனதாலுமே இருக்கேன், நீங்கள் அந்த மாதிரி இருங்க. ஸோ வேத வசனம் தான் நமக்கு ஆதாரம். சரிங்களா? இந்த வேத வசனத்தின்படியாக நம்ம இருக்கோமா அப்படின்னு சொல்லி நம்ம சுயக்கிரியையை சோதித்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி, நீ எப்படி கர்த்தருக்குள்ளே இருக்க, நீ எந்த அளவுக்கு வேத வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சிருக்க, தேவ வசனத்துக்கு ஒத்து போகிற, அதுக்கு அக்ரியாக போகிற அப்படின்னு சொல்லி நீ உன்னை சோதிச்சு பாரு அப்படின்னு சொல்லி, எந்த அளவுக்கு வேத வசனத்தின்படியாக நடக்கிற அப்படிங்கிறத சோதிச்சு பாரு அப்படின்னு சொல்கிறார். அப்பொழுது மற்றவனை பார்க்கும் போதில்ல, உன்னையே பார்க்கும்போது மேன்மை பாராட்ட அவனுக்கு இடம் உண்டாகும். தன்னையே பார்க்கும்போது மேன்மை பாட்ட அவனுக்கு இடம் உண்டாகும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வேத வசனத்தின்படி நடந்தோம்னா அது உனக்கு மேன்மை பாராட்ட இடம் உண்டாகணும், மற்றவங்களை பார்க்க வேண்டியதில்லை அப்படின்னு சொல்கிறார். அவன் தன் பாரத்தை சுமப்பானே. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீ உன்னோட காரியத்தை நீயே செய். பார்த்தீங்கன்னா மற்றவங்க எல்லாம் ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்காது. அப்படினால் முடிஞ்சதை நீ உன்னோட காரியங்களை நீ மேக்ஸிமம் உனக்கு செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறார். அடுத்த பாருங்கள், 6ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் அடுத்த பகுதி. அந்த 6ஆம் வசனத்தை தலைப்பாக போட்டு வச்சுக்கலாம். சரிங்களா? 6ஆம் வசனம் தலைப்பாக போட்டுக்கலாம். மேலும் திருவசனத்தில் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளும் பகிர்ந்து கொடுக்க கடவன். அதுதான் தலைப்பு. சரிங்களா? 6 முதல் 10 வரை. ஸோ எது நான் தலைப்புன்னு சொல்கிறேன்னா அது ஒரு பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. எது வரைக்கும்னா அந்த வசனம் முடிஞ்சோன்னே ஒரு கோடு போட்டு வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு பகுதி, அந்த பகுதிக்கு பாக்ஸ் போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு எதிர்த்து ஆராயிறதுக்கு, மெடிடேட் பண்ணுறதுக்கு, உங்களுக்கு தியானிக்கிறதுக்கு அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். பார்த்தோன்னா புரியும், இதாக இருக்குது, இதில் இந்த பகுதி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு புரியும். சரிங்களா?
6ஆம் வசனம் பாருங்கள். மேலும் திருவசனத்தில் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளும் பகிர்ந்து கொடுக்க கடவன். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யார் உபதேசிக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லா நன்மைகளும் நீங்கள் பகிர்ந்து கொடுங்க அப்படின்னு சொல்கிறார். ஸோ குறிப்பாக நீங்கள் சபைக்கு போகிறீங்க, சபை போதகர்களுக்கு எல்லாம் இருக்கான்னு சொல்லி பாருங்கள், உங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி பார்த்தீங்களா வேறு யாராவது உங்களுக்கு யாராவது போதிச்சாங்கன்னா, இல்லை வேறு எந்த ஊழியத்தின் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கீங்களோ அந்த ஊழியத்துக்கு நீங்கள் உதவி செய்யலாம். பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சொல்கிறார். பவுல் ஒரு இடத்துல சொல்கிறாரு, சில பரிசுத்தவான்களுக்கு நீங்கள் பரிசுத்தவான்கள் உங்களுக்கு வேத வசனத்தை கொடுக்குறாங்க, சத்தியத்தை கொடுக்குறாங்க, உங்களுக்கு போதிக்கிறாங்க, அவங்கள நடத்துகிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு சம்டைம்ஸ் தரித்திரராக இருக்கலாம். சரிங்களா? அவங்க பணத்தினால பொருளாதாரத்தில் தரித்திரராக இருக்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா சத்தியத்தை உங்களுக்கு சொல்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க விசுவாசி, அவங்க பார்த்தீங்கன்னா நல்லா பணக்காரங்களாக இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவர்களுடைய செல்வம் அவங்களுக்கு உதவியாக இருக்கும், உங்களுடைய செல்வம் அவங்களுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி சொல்கிறார் ஒருத்தர். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா போதிக்கிறவங்க வசனத்தை சத்தியத்தை நல்லா போதிப்பாங்க. அப்போ அவங்களுக்கு அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளருவாங்க. இவங்களுக்கு நல்லா பணம் இருக்கும், இல்லை வேறு ஏதாவது காரியங்கள் இருக்கும். அவங்க மற்றவங்களுக்கு இவங்களுக்கு உதவி செய்யும்போது அப்போ ஒருத்தருக்கு அது உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். 7ஆம் வசனம் பாருங்கள். மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். ஸோ மோசம் போகாதிருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். சரிங்களா? இப்போ பார்த்தீங்களா தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். ஸோ சில வேலைகள் என்ன ஆகும் அப்படின்னா, சில ஜனங்கள் தேவனையே குறை சொல்லுவாங்க. ஏன் ஆண்டவர் இந்த மாதிரி செஞ்சார் அப்படின்னு சொல்லி தேவனை பரியாசம் பண்ணுகிற ஒரு கூட்டங்கள் இருக்குன்னு ஆண்டவர் சொல்கிறார். நம்ம வேதத்தில் பார்க்குறோம், மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே இல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. ஸோ தேவன் உண்மையுள்ளவராக தாங்கித்தக்கதாக அதை தப்பித்து கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே நம்மளுக்கு மிஞ்சின பாரத்தை ஆண்டவர் நம்ம மேலே வைக்க மாட்டார். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். சரிங்களா? அப்போ எதுவாக வந்தாலும் அதெல்லாம் வேதத்தில் பார்க்குறேன். எதுனாலும் நன்மைக்கு. யோபு பார்த்தீங்கன்னா அதுவும் நன்மைக்கு தான். பாருங்களா, எல்லாமே கர்த்தர் தான் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பார்த்தீங்கன்னா அவர் அவரை கேள்வி கேட்கும்படியாக ஆண்டவர் நம்மளை வைக்கல. சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு மோசமாக நம்ம விடல. அதனால் பார்த்தீங்கன்னா தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். தன் மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினாலே அழிவை அறுப்பான். ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். ஸோ அந்த இடத்துல சொன்னால் மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினாலே அழிவே இருப்பான். அதாவது பாவத்திலே கிடக்கிறது. சரிங்களா? மாம்சத்துக்கென்று விதைக்கிறதுனா இஷ்டம் போல் வாழ்கிறது. ஸோ வேதத்தில் பார்க்குறோம், இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசியுங்கள். ஸோ பார்த்திங்கன்னா கேட்டுக்கு போகிற வாசல் வழி பெருசாக இருக்குது. சரிங்களா? நரகத்துக்கு போகிற வாசல் பெருசாக இருக்குது. ஆனால் பரலோகத்துக்கு போகிற வாசல் வழி இடுக்கமாக இருக்குது. சரிங்களா? இப்போ எப்படி வேணாலும் வாழ்ந்தாலும் நரகத்துக்கு போய் சேர்ந்துடலாம். ஆனால் பரலோகத்துக்கு போகணுன்னா இந்த குறுகின வழி தான். சரிங்களா? அந்த வழியாக போனால் தான் நம்ம பரலோகத்துக்கு போக முடியும். ஸோ அந்த மாதிரி சொல்கிறாரு. சரிங்களா? அதனால் பார்த்தீங்கன்னா பாவத்துக்கென்று விதைச்சிங்கன்னா பாவத்தை தான் அறுப்பேன், அதான் சொல்கிறார். இந்த நரகத்துக்கு போயிடுவேன் அப்படிங்கிறார். அதாவது ரோமர் 6:23 வாசிக்கிறோம், பாவத்தின் சம்பளம் மரணம். இப்போது தேவனால் உண்டாகிய தேவனுடைய கிருபை வரமோ தேவனுடைய கிருபை வரமோ கர்த்தராக இயேசு கிறிஸ்து உண்டாகிய நித்திய ஜீவன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா பாவத்தை விதைச்சின்னா பாவத்தை தான் இருப்பேன், கடைசியாக நரகத்துக்கு போயிடுவேன் அப்படிங்கிறார். ஆவிக்கென்று விதைக்கிறவனோ ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். ஸோ ஆவிக்கென்று விதைக்கிறது அப்படின்னா நீங்கள் வேதத்தை வாசிக்கிறீங்க, வேதத்தை தியானிக்கிறீங்க, வேதத்தை ஆராய்ந்து பார்க்குறீங்க, ஜெபம் பண்ணுறீங்க, வசனத்தை வைத்து ஜெபம் பண்ணுறீங்க, உபவாசம் பண்ணுறீங்க. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா தேவனை தேடுறீங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆவிக்கென்று விதைக்கிறது. நீங்கள் மற்றும் ஏழைகளுக்கு செய்கிறீங்க, தேவன் வசனத்தின்படியாக நடக்கிறீங்க. அப்போ ஆண்டவரே என்ன மாற்றுங்க அப்படின்னு சொல்லி ரட்சிப்புக்காக நீங்கள் பிரயாசப்படுறீங்க, ஊழியத்தை செய்கிறீங்க. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஆவிக்கென்று விதைக்கிறது. சரிங்களா? அப்போ இதெல்லாமே கனி கொடுக்கும்படியாக நீங்கள் பிரயாசப்படுறீங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆவிக்கென்று விதைக்கிறது. சரிங்களா? அப்போ பார்த்தீங்களா இப்படி நீங்கள் செஞ்சிங்கன்னா நித்திய ஜீவன் நீங்கள் அறுப்பீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ விசேஷமாக கீழே சொல்கிறார் பாருங்கள், நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருங்கள், நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷ விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவோம். ஸோ இந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, நமக்கு கிடைக்கும் சமயத்துக்கு யாவருக்கும் விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ பார்த்தீங்கன்னா நன்மை செய்கிற நம்ம சோர்ந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னால், பார்த்தீங்கன்னா சிலரெல்லாம் பார்த்தீங்கன்னா நன்மை செஞ்சுருப்பேங்க, என்னடா இவங்களுக்கு எல்லாம் நன்மை செஞ்சு நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லி நம்ம நன்மை செய்யும்போது கர்த்தர் நமக்கு ரிவார்டை கொடுப்பார். சரிங்களா? ஏற்ற காலத்தில் உங்களுக்கு பலன் தரும். தேவன் உங்களுக்கு பலன் தருவார். எப்படியா பலனை கொடுத்துருவார். சரிங்களா?
அதான் அந்த இடத்துல சொல்கிறார். அதனால் பார்த்திங்கன்னா நம்ம நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாதிருங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு கிடைக்கும் என்ன நம்மால் மற்றவங்களுக்கு எவ்வளோ உதவ முடியுமோ, எப்படி உதவ முடியுமோ அப்படியா நீங்கள் வந்து உதவுங்க. ஸோ ஃபஸ்ட்டு சாய்ஸ் வந்து விசுவாச குடும்பத்தார்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கு எவ்வளவா நீங்கள் செய்ய விசுவாசிகளுக்கு விசுவாச குடும்பத்தார்களுக்கு உங்களால் எவ்வளவு நன்மை செய்ய முடியுமோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு சாய்ஸ் நீங்கள் அந்த மாதிரி செய்யுங்க. பார்த்திங்கன்னா அதுக்கான ரிவார்டு உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அடுத்த பாருங்கள் 11ஆம் வசனத்துலேருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் அடுத்த பகுதி, 11 முதல் 15 வரை அடுத்த பகுதி. அந்த 14ஆம் வசனத்தை தலைப்பாக போட்டு வச்சுக்கலாம். சரிங்களா? 14ஆம் வசனம் தலைப்பாக போட்டுக்கலாம். நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனே. அதான் தலைப்பு. சரிங்களா? 11 முதல் 15 வரை, 14 தான் தலைப்பு. 11ஆம் வசனம் வாசிக்கிறேன். என் கையெழுத்தாய் எவ்வளவு எழுதினேன் என்று பாருங்கள். மாம்சத்தின்படி எவ்வளோ நான் எழுதியிருக்கேன், எவ்வளவா நான் உங்களுக்கு வந்து என் கையெழுத்து எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். மாம்சத்தின்படி நல்வேஷமாய் காணப்பட விரும்புகிறவர்கள் எவர்களோ அவர்கள் தாங்கள் கிறிஸ்துவனுடைய சிலுவை நிமித்தம் துன்பப்படாதபடிக்கே உங்களை விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ள கட்டாயம் பண்ணுகிறார்கள். விருத்த சேதனம் அடைந்திருக்கிற அவர்களும் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளாமல் இருக்கிறார்கள். அப்படி இருந்தும் அவர்கள் உங்கள் மாம்சத்தை குறித்து மேன்மை பாராட்டும்படி நீங்கள் விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஸோ பார்த்திங்கன்னா மாம்சத்தின்படி வேஷம் போடுற நிறைய பேர் பார்த்திங்கன்னா வேஷம் போட விடுறாங்க. பார்த்திங்கன்னா அவங்க வந்து விருத்த சேதனம் பண்ணிவிட்டு நீங்களே விருத்த சேதனம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கட்டாயம் பண்ணுங்கள். மறுபடியும் நியாயப்பிரமாணத்துக்குள்ளே உங்களை கொண்டு வர பார்க்குறாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா விருத்த சேதனம் பண்ணுறவங்க நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளணும். ஆனால் நியாயப்பிரமாணத்தை வந்து அவங்க கை கொள்றதில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ பார்த்திங்கன்னா 2 தீமோத்தேயு 3:5 நம்ம வாசிக்கிறோம். அதாவது தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து கடைசி காலத்து கொடிய காலங்கள், கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும். அதில் ஒரு அடையாளம் என்னென்னு சொல்கிறாரு பார்த்திங்கன்னா, தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்கள். ஸோ அப்படிப்பட்டவர்கள் அதான் மாய்மாலம் பண்ணுகிறவர்கள். சரிங்களா? பார்த்திங்கன்னா அவங்களுக்கு என்ன ஒரு பெருமை, நான் விருத்த சேதனம் பண்ணிட்டேன், சரி எல்லாமே ஏதோ பெருசாக சாதித்த மாதிரி அவங்க சொல்லிக்கிறாங்க. ஆனால் பார்த்து கிறிஸ்துவுக்கு அவங்களுக்கு சம்மந்தமே கிடையாது, வேதத்துக்கு அவங்களுக்கு சம்மந்தமே கிடையாது, தேவனுக்கு அவங்களுக்கு சம்மந்தமே கிடையாது. சும்மா விருத்த சேதனம் மட்டும் பண்ணியிருப்பாங்க. நீங்களும் விருத்த சேதனம் பண்ணிக்கலாம் முடியாது, விருத்த சேதனம் பண்ணால் போய் பலவத்துக்கு போய் சேர்ற மாதிரி அவங்க நினச்சிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி மாய்மாலம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். 14ஆம் வசனம் பாருங்கள், முக்கியமான வசனம். நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பானாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறேன். ஸோ இங்கே என்ன சொல்கிறார் அப்படின்னா, இப்போ இயேசு கிறிஸ்துவ சிலுவைக்கு முன்பாக ஒன்றுமே இல்லை. வச்சுங்களா? அவருக்கு சிலுவைக்கு குறித்தே இல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மையை சிலுவைக்கு முன்பாக எல்லாமே வந்து மக்கி போயிடுச்சு. சரிங்களா? சிலுவைக்கு முன்பாக எல்லா பெருமையும் அடிபட்டு போயிடும். சரிங்களா? அதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது. சரிங்களா? உச்சக்கட்ட அன்பை வந்து தேவன் வந்து சிலுவையில் காமிச்சிட்டார். சரிங்களா? அப்போ அதுக்கு மேலே வந்து ஒன்றுமே கிடையாது. பார்த்தீங்கன்னா சிலுவையில் பெரிய காரியங்களை ஆண்டவர் செஞ்சுருக்கார். சரிங்களா? இப்போ நியாயப்பிரமாணத்திற்கு ஒரு முடிவை உண்டாக்கி நம்ம வந்து ஒரு விடுதலையின் பிரமாணத்துக்குள்ளே கொண்டு வந்துட்டார். சரிங்களா? சுயாதீன பிரமாணத்துக்குள்ளே வந்து தேவன் கொண்டு வந்துட்டார். ஆவியின் பிரமாணத்துக்குள்ளே கொண்டு வந்துட்டார். சரிங்களா? அப்போ பார்த்திங்கன்னா சிலுவையில் நம்முடைய பாவத்தை இயேசு கிறிஸ்து சுமந்து தீர்த்தார். அதே மாதிரி நம்முடைய சாபங்களை சுமந்து தீர்த்தார், நம்முடைய பலவீனங்களை சுமந்து தீர்த்தார், நம்முடைய வியாதிகளையும் நோய்களையும் சுமந்து தீர்த்தார், நம்முடைய தரித்திரத்தை வந்து சிலுவையில் சுமந்து தீர்த்துட்டார். ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை வந்து சிலுவையினால் வந்து நமக்கு சம்பாதிச்சு கொடுத்தான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவர் சிந்தின ரத்தத்தினாலே நமக்கு சமாதானத்தை கொடுத்தான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி அவர் ரத்தத்தினாலே நமக்கு தைரியத்தை கொடுத்தான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வாழ்நாளெல்லாம் மரண பயத்தில் சிக்கியிருக்கிறவங்களை வந்து சாத்தான் அவங்கள மரண பயத்தை கொடுத்து வச்சுருந்தோம். அதிலிருந்து மரண பயம் என்கிற அடிமைத்தனத்திலேருந்து விடுதலை பண்ண முடியும் தேவன் வந்து தாமே ஒப்பு கொடுத்தான்னு சொல்லிப்பா. அதே மாதிரி சாத்தானுடைய கிரியைகளை வந்து தேவனுடைய சாத்தானுடைய அதிகாரத்தை வந்து சிலுவையில் உறிஞ்சு கொண்டான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சரிங்களா? பார்த்திங்கன்னா இத்தனை காரியங்களை வந்து சிலுவையில் தேவன் நமக்கு சம்பாதிச்சு கொடுத்துருக்கார். அதை குறித்து தான் நான் மேன்மை பாராட்டுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஏன்னா நம்ம வந்து இலவசமாக அந்த சிலுவையினால் தான் நமக்கு ரட்சிப்பு வருது. இப்போ அந்த சிலுவையை நம்ம சுவிசேஷத்தை விசுவாசிக்கும் போது இலவசமாக நமக்கு ஆண்டவர் வந்து ரட்சிப்பு கொடுத்தார். அதான் நம்ம போய் பாடுபட வேண்டிய இடத்துல நமக்காக தேவன் வந்து அத்தனையும் சகிச்சு நம்ம வந்து ஃப்ரீயாக விடுதலை பண்ணிட்டார் பாருங்கள். இப்போ வெளியேறப்பட்ட ரட்சிப்பை நமக்கு வந்து கொடுத்துருக்காரு பாருங்கள். அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறேன். ஸோ அவங்க என்ன சொல்கிறாருன்னா பார்த்தீங்கன்னா, அப்போ நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால உலகம் வந்து என்னை பகைக்குது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டேன். இப்போ உலகத்துக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை, எனக்கும் பாவத்துக்கும் சம்மந்தம் இல்லை. சரிங்களா? அப்போ உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை வந்து தேவன் வந்து நம்ம கொடுத்துருக்கிறார். தான் அந்த இடத்துல சொல்கிறார். அப்போ உலகம் வந்து என்னை எப்படி பார்க்குது, இவன் வந்து ஒரு கிறிஸ்தவன், இவன் வந்து
அப்படின்னு சொல்லி அவர் பகைக்குது சரிங்களா. ஆனால் பார்த்தீங்கன்னா உலகத்தோடு நம்ம வந்து ஒத்து போகல. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உலகத்தோடு ஒத்து போக முடியாது சரிங்களா. உலகம் வந்து என்ன வேணால் செய்யலாம்னு சொல்லுவோம், நம்ம வந்து அப்படி செய்ய முடியாது. அப்போ தேவன் என்ன சொல்கிறாரோ, கிறிஸ்து என்ன சொல்கிறாரோ அதப்படி தான் நம்ம வந்து நடக்க முடியும். அதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உலகத்துக்கு சிலுவையில் அறையண்டு பாவத்துக்கு சிலுவையில் அறையண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்கிறார். கிறிஸ்து இயேசுவுக்குள் விருத்த சேதனம் ஒன்றும் இல்லை, விருத்த சேதம் இல்லாமையும் ஒன்றும் இல்லை, புது சிருஷ்டியே காரியம் சரிங்களா. நீ விருத்த சேதனம் பண்ணாலும் பிரயோஜனம் கிடையாது, விருத்த சேதனம் பண்ணலனாலும் பிரயோஜனம் கிடையாது. கிறிஸ்துவின் சாயல் உனக்குள்ளே இருக்கா, புது சிருஷ்டியாக இருக்கியா, கிறிஸ்து மாதிரி வாழ்கிறியா, கிறிஸ்துவை உன்னை உலகத்துக்கு காட்டுறியா. ஸோ அதுதான் காரியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் சரிங்களா. இதே பார்த்தீங்கன்னா போன அதிகாரத்தில் சொல்லும்போது சொல்கிறாரு, அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும், விருத்த சேதம் ஒன்றுக்கு பிரயோஜனம் இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ அன்பின் வழியில் நடவுங்க. ஸோ அன்பின் வழி தான் இப்போ கிறிஸ்துவின் வழி அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ புது சிருஷ்டி இப்போ பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள்னு சொல்லி ரோமரில் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ 2 கொரிந்தியர் 5:17 வாசிக்கிறோம், ஒருவன் கிறிஸ்துவுக்குள்தான் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயினே எல்லாம் புதிதாயின்னு சொல்லி பார்க்குறோம். அதை பார்த்தீங்கன்னா கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம், ஆவியின் கனி அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுவு, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை படக்கம், இப்படிப்பட்டவர்களுக்கு விதமான பிரமாணம் உண்டு. இப்போ இதெல்லாம் கொடுக்க தான் ஆண்டவர் நம்மளை வச்சுருக்கார் சரிங்களா. அப்போ தேவன் நம்ம எதற்காக முன்குறித்தார் அப்படின்னா அவருடைய சாயலை நம்ம வெளிப்படுத்தும்படியாக தான் உண்டாக்குன சொல்லி ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம் சரிங்களா. இப்போ இயேசு கிறிஸ்துவின் சாயலை நம்ம பிரதிபலிக்கிறவர்களாக இருக்கணும், வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்கணும். அதுதான் புது சிருஷ்டி சரிங்களா. இப்போ இயேசுவை மாறி அந்த பழைய மாம்சத்தின் கிரியைகள் இல்லாதபடிக்கு கிறிஸ்துவின் சாயலை அணிந்து கொண்டவர்களாக இருக்கணும். அதுதான் புது சிருஷ்டி, அன்பின் வழியில் நடங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்களாக, கிறிஸ்துவின் சாயலை அணிந்து கொண்டவர்களாக இருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அடுத்த பாருங்க கடைசி பகுதி 16ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரைக்கும் அடுத்த பகுதி. அந்த 16ஆம் வசனத்தை தலைப்பாக போட்டுக்கலாம். இந்த பிரமாணத்தின்படி நடந்து வருகிறவர்கள் எவர்களோ அவர்களுக்கும் தேவனுடைய இஸ்ரவேலருக்கும் சமாதானமும் இரக்கமும் உண்டாயிருப்பதாக. ஸோ தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க சரிங்களா. இப்போ நான் சொன்ன இந்த வசனத்தின்படியெல்லாம் நீங்கள் நடந்தீங்கன்னா அவர்களுக்கும் தேவனுடைய இஸ்ரவேலருக்கும் சமாதானமும் இரக்கமும் உண்டாயிருப்பதாக. அதை பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் அதை கேட்குறாங்களோ, ஸோ இஸ்ரவேல் ஜனங்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் புறஜாதியாக இருந்தால் ரட்சிக்கப்பட்டாலும் சரி, ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்கு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு சமாதானம் இரக்கம் உண்டாகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இனிமேல் ஒருவனும் எனக்கு வருத்தம் உண்டாக்காத இருப்பானாக. கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் அச்சடையாளங்களை நான் என் சரீரத்திலே தரித்து கொண்டு இருக்கிறேன். ஸோ அதில் சொல்கிறார். ஸோ இங்கே என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் வந்து இனிமேல் வந்து யாரும் எனக்கு வருத்தம் உண்டாக்காது. அதாவது ஏன் வருத்தம் உண்டாக்காது அப்படின்னு சொன்னீங்கன்னா, மறுபடியும் நீங்கள் வந்து நியாயப்பிரமாணத்துக்குள்ளே போய் விருத்த சேதனம் பண்ணாதீங்க, அதனால் வந்து பண்ணி எனக்கு வந்து வருத்தம் உண்டாக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இயேசு கிறிஸ்துவனுடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் அச்சடையாளங்கள் சரீரத்திலே தரித்து கொண்டு இருக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா அது என்ன சொல்லுது அப்படின்னா, பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து எப்படி பாடுபட்டார். பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவோட கையில் ஆணிகள், காலில் ஆணிகள், தலையில் முள்முடி, பார்த்தீங்கன்னா உடம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா சவுக்கடி, அப்புறம் தழும்புகள். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நானும் வந்து நிறைய பாடுகளை பட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா அவருடைய பாடுகளெல்லாம் 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் எழுதுகிறார் பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா 5 முறை பார்த்தீங்கன்னா 5 முறை வந்து இந்த மாதிரி சவுக்கடிப்பட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். 39 அடியாக வந்து 5 வாட்டி பட்டேன். அதே மாதிரி மிலாறுகளால் நிறைய சேதங்கள் வந்துச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறையா வாட்டி சிறைவாசத்தில் இருந்தேன். அதே மாதிரி கப்பர் சேதத்தில் இருந்தேன். அதே மாதிரி நிறையா வாட்டி உபாசங்களில் இருந்தேன், கண்விழிப்புகளில் இருந்தேன். ஸோ நிறையா வாட்டி வந்து ஒரு வாட்டி பார்த்திங்கன்னா கல்லடி பட்டேன். ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய காரியங்களை சொல்கிறார். ஸோ அது பார்த்திங்கன்னா அப்போ என்ன அங்கே காயங்கள், புண்கள் எல்லாம் வலிகள் பயங்கரமாக இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா இயேசு கிறிஸ்து எப்படி பாடுபட்டார், அதே மாதிரி நான் பாடுபட்டேன், அதை நான் சரீரத்தில் தரிந்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா. அப்போ பார்த்திங்கன்னா எத்தனையோ பாடுகள், இப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய பாடுகளை பட்டு தான் உங்களுக்கு நான் சுவிசேஷத்தை கொண்டு வரோம், இந்த உபதேசத்தை கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதான் ஆனால் ரோமரில் 8ஆம் அதிகாரம் சொல்லும்போது சொல்கிறாரு, மரணமானாலும் ஜீவனானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் பசியானால் தாகமானாலும் என்ன ஆனாலும் சரி, மரணமோ ஜீவனோ கர்த்தராக இயேசு கிறிஸ்துவோட நம்ம மேல் அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயத்தை இருக்கிறேன். இப்போ இயேசு கிறிஸ்து மேலே வந்து அவ்வளோ அன்பு பாருங்கள். இப்போ இயேசு கிறிஸ்துவை நேசித்ததுனால பார்த்தீங்கன்னா அந்த பாடெல்லாம் அவருக்கு வந்து ஒன்றும் பெருசாக தெரியல பாருங்கள். சரிங்களா. பார்த்தீங்கன்னா அதான் அந்த இடத்துல சொல்கிறார். இப்போ இயேசு கிறிஸ்துவ அச்சாடல்களை தரித்து முடியும். எவ்வளோ பாடுகள் பிரச்சனைகள் வந்தாலும் சரி, என் மூலமாக சுவிசேஷம் போகுது, சத்தியம் உள்ளே போகுது, ஜனங்கள் வந்து ரசிக்கப்படுறாங்க, ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்கிறாங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். 18ஆம் வசனம் பாருங்கள்.
சகோதரன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் ஆவியுடனே கூட இருப்பதாக. ஆமென். சரிங்களா? பொதுவாக வந்து எப்படி எழுதுவார் அப்படின்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக அப்படின்னு சொல்லி எழுதணும். அந்த இடத்துல மற்றதெல்லாம் அப்படி தான் எழுதுவார். இதில் குறிப்பிட்டு என்ன எழுதுறாருன்னா, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் ஆவியுடனே கூட இருப்பதாக அப்படின்னு சொல்லி எழுதுறார். ஸோ இங்கே ஏன் அப்படி எழுதுறார் அப்படின்னா, நம்ம நம்மளோட சிஸ்டம் எப்படி இருக்குன்னா, ஆவி, ஆத்மா, சரீரம். சரிங்களா? அப்போ நம்மக்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னா, ஆவி, ஆத்மா, சரீரம் இருக்குது. இந்த ஆவி, ஆத்மாங்கிறது உள்ளான மனுஷன். சரிங்களா? அது வந்து தெரியாது. சரீரம் தான் நமக்கு தெரியும். நம்ம சரீரம் தான் நம்ம கண்ணு, கை, கால், மூக்கு எல்லாம் இருக்குது. இது வந்து சரீரம். சரிங்களா? சரீரம். ஆனால் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இதில் இருக்கிற ஆவி, கிருபை, இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் ஆவியுடனே கூட இந்த மனுஷ ஆவியை சொல்கிறார். சரிங்களா? அந்த ஆத்மா, ஆவி, சரீரம் அப்படிங்கிறது அந்த ஆவி, மனுஷனுடைய ஆவி. அந்த ஆவியோடு கூட இயேசு கிறிஸ்துவின் கிருபை இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ ஏன் அப்படி சொல்கிறாருன்னா அப்படின்னா, மனுஷ ஆவியில் இப்படி என்ன பிரச்சனை அப்படின்னா, உங்களுக்கு அந்த முன்னாடி அதிகாரம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டுமென்று இருக்கிறவைகளை இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது. சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு போராட்டம் இருக்குது. சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா மாம்சம் வந்து இச்சிக்கும். சரிங்களா? அப்போ அந்த மனுஷனுடைய ஆவி. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து நம்ம எப்படி செவி சாய்க்கிறோமோ அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாவத்தை பாவம் மனுஷனில் வந்து ஒன்றுமே நன்மை கிடையாது. இப்போ இதில் வந்து தேவ ஆவியாக நமக்குள்ளே வாசம் பண்ணுறார். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ தேவ கிருபை கூட இருந்துச்சுன்னா அந்த மாம்சத்தின் இச்சைகளை நம்ம வந்து மேற்கொள்ளலாம். சரிங்களா? அதான் நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். என் கால் ஏதோ சங்கீதம் 94:18 வாசிக்கிறோம். இதோ என் கால் சறுக்குகிறது என்று சொல்லும்போது கிருபை என்னை தாங்குகிறது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அப்போ கிருபை இருந்துச்சுன்னா நம்ம பாவம் செய்யாதபடி நம்ம பாதுகாத்து கொள்ளலாம். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா ரோமர் 6:14 வாசிக்கிறோம். நான் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியினால் பாவம் என்னை மேற்கொள்ள பாட்டாது. அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ இந்த ஆவியோடு கூட தேவ கிருபை இருந்துச்சுன்னா நம்ம பாவத்தில் விழமாட்டோம். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ அந்த பாவம் வந்து நம்ம மாம்சத்தில் வந்து நன்மை கிடையாது. சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாம்சத்தில் வந்து நன்மை கிடையாது. அப்போ நம்ம தேவனுடைய கிருபையை சார்ந்து கொள்ளும்போது என்ன ஆகும்னா நமக்கு வந்து பெலன் கொடுப்பார். ஆண்டவர் பெலன் கொடுப்பார். நம்ம வந்து பாவம் செய்யாதபடி ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ முடியும். சரிங்களா? அப்போ இது ஒரு நல்ல ஒரு ஜெபம் பாருங்கள். ஆண்டவரே உங்கள் கிருபை என் ஆவியோடு கூட இருக்கட்டும். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா அந்த நம்ம மாம்சத்தில் விழுந்து போகாதபடிக்கு ஒரு கிருபையை வந்து தேவன் கொடுப்பார். சரிங்களா? அப்போ ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ தேவன் வந்து கிருபை செய்வார். சரிங்களா? சரி, இப்போ இதில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். உங்கள் சுய கிரியை வந்து சோதித்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திருவசனத்தில் உபதேசிக்கிறவனுக்கு எல்லா நன்மைகளும் பகிர்ந்து கொடுங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. அது மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் எதை விதைக்கிறீங்களோ அதான் அறுப்பீங்க. ஆவிக்கென்று விதைச்சிங்கன்னா நித்திய ஜீவனை அறுப்பீங்க அப்படின்னு சொல்கிறார். நம்ம நன்மை செய்கிறத சோர்ந்து போகாதிருங்க சொல்லி அந்த காரியத்தை சொல்கிறாரு. விசேஷமாக வந்து விசுவாச குடும்பத்தாருக்கு வந்து நன்மை செய்யுங்க அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை சொல்கிறாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் வந்து இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை குறித்தே இல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மையை பாராட்டாத இருப்பாங்க அந்த காரியத்தை வந்து சொல்கிறார். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து விருத்த சேதனம் பண்ணிக்கொண்டால் ஒரு பிரயோஜனம் அங்கே இருக்காது, புது சிருஷ்டிய காரியம்னு சொல்லி அந்த காரியத்தை சொல்கிறார். இப்போ இந்த வசனத்தின்படி நீங்கள் நடந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இரக்கம் சமாதானம் உண்டாகும் அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை சொல்கிறாரு. இயேசு கிறிஸ்துவனுடைய அச்சடையாளங்களை வந்து சரீரத்தில் தரித்து கொண்டிருக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா? ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம். அப்பா நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காய் நன்றி ஆண்டவரே. சொல்லப்பட்ட வசனங்கள் 100 பெருகி பலன் கொடுக்க கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். இந்த கலாத்தியர் புக்கை தியானிக்க ஏசப்பா பைபிள் ஸ்டடி பண்ண அதனுடைய சத்தியங்களை அறிந்து கொள்ள கர்த்தர் அனுகிரகம் பாராட்டினீராய் நன்றி ஆண்டவரே. ஏசப்பா வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசின் உபதேசங்களும் கர்த்தர் விலக்கி ரசித்து காத்தரல வேண்டும்படியாக ஜெபிக்கிறேன். நீங்கள் சொல்லியிருக்கீங்க, நீங்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாக இருங்கன்னு சொல்லியிருக்கீங்க. ஏசப்பா அந்த வசனத்தின்படி கேட்டு அதன்படி நடக்க எங்களை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே. இன்னும் எங்களை பூர்ணப்படுத்துங்க, இன்னும் பிரசுத்தப்படுத்துங்க, இன்னும் நீதி செய்ய கர்த்தர் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. இந்த நாம் மாத்திரம் மகிமைப்படட்டும். துதி கண்ட மகிமை அவனுக்கே செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் எல்லாவற்றும் கேட்குறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.